வணக்கம். வாழ்க்கை என்பது நன்மை, தீமை, நல்லது, கெட்டது, இருள், பகல் 2மே கலந்தது. அதில் ஒன்று மாத்திரம் வேணும்னு நாம் தேர்ந்தெடுக்க முடியாது. நம்ம எல்லோருமே நல்லவற்றை தான் விரும்புவோம். அது மனித இயல்பு. ஆனால் நல்லது இருக்கணும்னா கெட்டது எங்கேயாவது இருக்கணும். கொஞ்சம் கூட அந்த கெட்டது, தீயது, இருள் இவற்றின் சுவடு இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. இது ரொம்ப நுட்பமான விஷயம். கொஞ்சம் நன்றாக புரிஞ்சிக்கணும். ஏன்னா தீமைங்கிறது நம்ம எல்லோருக்குள்ளேயுமே இருக்குது. குழந்தைக அழகாக இருப்பாங்க, பார்க்குறக்கு அப்படியே க்யூட்டாக இருப்பாங்க. ஆனால் குழந்தைகளுக்குள்ளே இருக்கிற கோபம், அந்த ஒரு ஆங்காரம், அதெல்லாம் நம்ம சரியாக கவனிக்கிறது கிடையாது. நம்ம இந்தியாவில் குழந்தைகளுக்கு முழு சுதந்திரம் தருவது கிடையாது. அவங்கள சின்ன வயசுலேயே ரொம்ப கட்டுப்படுத்த தொடங்கிடணும். அதனால் அவங்க ஒரு இயல்பாக இல்லாமல் ஒரு வித்தியாசமாக தான் தங்களை வெளிப்படுத்திக்குவாங்க. இயல்பாக இருக்கிற குழந்தைகளை பார்க்குறதே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது ரேராக இருக்குது இப்போல்லாம். இப்போ மேலை நாடுகளுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே இருக்கிற குழந்தைகளை பார்க்கும்போது உண்மையில் இப்படியெல்லாமா குழந்தைக வளர்த்த முடியும், இவ்வளோ சுதந்திரம் கொடுக்க முடியுமான்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இங்கே அவங்க குழந்தைக்கு தர முக்கியத்துவம் அவ்வளவு அதிகம். ஸோ இதில் நல்லது கெட்டது 2மே இருக்குன்னு சொல்லலாம். பொதுவாக இந்தியர்கள் பார்த்தா நல்ல சாமர்த்தியசாலிக. அவங்களுக்கு வாழ்க்கை எப்படி வாழ்வதுன்னு தெரியும். எவ்வளோ சிக்கலான நிலையையும் எப்படியாவது சமாளிச்சிட முடியும். ஏன்னா அது போன்ற சூழலில் நம்ம வாழ்கிறோம். அவ்வளோ மக்கள் தொகை, போட்டி, வறுமை, அறியாமை, இதுக்கு நடுவில் நம்ம வளர வேண்டியது இருக்குது. ஸோ எப்படியாவது செஞ்சு உயிர் வாழணுங்கிற ஒரு உந்துதல் நமக்கு சின்ன வயசுலேயே தரப்பட்டுருது. ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்ந்தோம்னா நம்மளுக்கு உலகை குறித்த போதுமான புரிதல் இருக்காது. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். அதே சமயம் நம்ம ரொம்பவும் துக்கப்பட்டு ஒரு இருளையே ரொம்பவும் எதிர்கொண்டு வந்தோம்னா அதனாலையும் நாம் நொறுங்கி போயிருப்போம். இது சரியாக இப்படி தான் அப்படிதான்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த குழந்தைகளோட மனநிலை, அவரோட அகக்கட்டமைப்பு ரொம்பவும் நுட்பமானது. அதனால தான் நம்ம ஆன்மீக கோணத்தில் என்ன சொல்கிறோன்னா, நம்ம எல்லோருமே ஆன்மாக்கள். நாம தான் இந்த வாழ்க்கை வாழணும் தேர்ந்தெடுத்திருக்கோம். நாம தான் இந்த உடலை தேர்ந்தெடுத்திருக்கோம். நாம தான் இந்த பெற்றோரை தேர்ந்தெடுக்கோம். இந்த குடும்பத்தை, இந்த சூழலை, இந்த காலகட்டத்தில் இந்த பண்பாட்டு சூழலில் வளரணுங்கிறது எல்லாமே நாம தான் முடிவு செஞ்சுருக்கோம். அப்போ நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு. அதை நாம் முதல்ல ஏற்றுக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை மேலே ஒரு பிடிப்பு வரும். நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அதில் நம்முடைய பங்களிப்பும் கொஞ்சமாவது இல்லாமல் இருக்காது. நாம் எல்லாவற்றையும் நம்ம பெற்றோர்கள் தலையில் போட்டோம்னா, எல்லாவற்றையும் சாதி, இல்லை நாம் பிறந்து வந்த அந்த சூழல், வறுமை, இதை சாக்காவே சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வளரவே மாட்டோம். இப்போ ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம வாழ்க்கைக்கு நாம் பொறுப்பெடுத்து கொள்ளணும். அதே சமயம் அது எளிது கிடையாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையை வாழணும்னா நம்மளுக்கு குழந்தையாக இருக்கும்போது அடிப்படையான விஷயங்கள் சொல்லித்தரப்பட்டிருக்கணும், பள்ளிக்கு போயிருக்கணும், படிச்சிருக்கணும், நிறைய இருக்குது. நவீன வாழ்க்கைங்கிறது எளிதானது கிடையாது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கூட நீங்கள் ஒழுங்காக படிக்காமல் அப்படியே ஸ்கூலுக்கு போகாமல் கல்லூரி படிப்பெல்லாம் முடிக்காமல் ஏதாவது கைத்தொழிலை செஞ்சுக்கிட்டு ஏதாவது சமாளிச்சுட்டு போயிடலாங்கிற மாதிரியான நிலைமை இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல தொழில்கள் நலிஞ்சிக்கிட்டே இருக்குது. வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கிறது கிடையாது. நம்மக்கிட்ட எந்த திறமையும் இல்லை, படிப்பும் இல்லை அப்படின்னா ரொம்ப எளிமையான வேலைக்கு தான் போக வேண்டியதாக இருக்குது. அப்போது வாழ்க்கை மேலே ஒரு பிடிப்பே இருக்குது. அதாவது வேலைங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்க உதவுவது மட்டும் கிடையாது. அதன் மூலமாக நம்முடைய திறமைகளை ஏதாவது வெளிப்படுத்தணும். நமக்குன்னு ஏதாவது தனித்துவம் இருக்கணும். நமக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கணும். அதை கொண்டு நம்முடைய ஆளுமையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டியது இருக்கும். அதுக்கு தான் வேலைங்கிறது. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுங்கிறது வேறு விஷயம், வேலைக்கு போகிறோங்கிறது வேறு விஷயம். வேலையில் நம்மளுக்கு சம்மந்தமில்லாத 3ஆம் மனிதர்களெல்லாம் சந்திப்போம். இப்போ அதன்களை எப்படி எதிர்கொள்கிறோம், அதன் அடிப்படையில் நம்மளுக்கு ஒரு ஆளுமை திறன் உருவாகும்.
அதே சமயம் நாம் என்ன மாதிரி வேலை செய்கிறோம், நம்முடைய நிலை என்ன, அதுவும் இல்லாமல் அதை முடிவு செய்யும். இப்போது இது எல்லாமே கவனித்து பார்த்திங்கன்னா எளிதே கிடையாது. எல்லாமே கலந்து தான் வரும். நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். வேலைக்கு போகிறதுனால நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அப்போது நாம் அன்னப்பறவை போல் நல்லதை மட்டும்லாம் கிரகித்து கொண்டு வாழவே முடியாது. அதனால் கொஞ்சம் அந்த தீமையை பற்றி நம்ம புரிஞ்சிக்கணும். மனிதர்களுக்குள்ளேயே அது இருக்குது, குழந்தை பருவத்திலேயே இருக்குது. அது சரி தவறுலாம் சொல்வது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒருவருக்கு சரின்னு சொல்கிறது இன்னொருவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சூழலில் அனுமதிக்கப்படுவது இன்னொரு சூழலில் அனுமதிக்க முடியாது. இப்போ இதை நாம் கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்மிடம் எப்படி தீமை வெளிப்பட்டது, நம்மகிட்ட யாராவது எப்படி நடந்துக்கிட்டாங்க, நான் எப்படி நடந்துக்கிட்டேன், இது ரெண்டையுமே நாம் கவனிக்கணும். இதில் நம்முடைய வாழ்க்கை முறை ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா நம்ம எவ்வளோதான் படித்தவங்களாக இருந்தாலும், நாகரிக மனிதர்களாக நம்மளை வெளிக்காட்டி கொண்டாலும், நம்ம அடிப்படையாக பார்த்திங்கன்னா இன்னும் அந்த சாதி மதம் போன்ற பிணைப்புகள்லையே தான் இருக்கோம். ஏன்னா அது நம்மை அறியாமல் நமக்கு ஒரு கட்டமைப்பை தந்துடுது. யோசிச்சு பாருங்கள். நம்ம பேர் வைக்கிறது, குழந்த பிறந்தா பேர் வைக்கிறது, அதை எப்படி வளர்க்குறது, என்ன சாப்பாடு கொடுக்கணும், என்ன பள்ளியில் சேர்த்தணும், எல்லாமே பெரும்பாலும் ஒரு சாதி அங்கே பின்னாடி இருக்கும். நம்ம உணவு பழக்கங்கிறது நம்ம சாதியின் அடிப்படையில் தான் இருக்கும் இல்லையா? அந்த குடும்பம் எப்படி இருக்குது, அப்பா அம்மாவை எப்படி நடத்துகிறாங்க, மற்ற குழந்தைகளை எப்படி நடத்துகிறாங்க, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் யாரும் கற்றுக்கிறது கிடையாது. அது இயல்பாக வரும். அது இயல்பாக வரும்னா எப்படி வரும்? அவங்க சின்ன வயசில் அவங்க அம்மா அப்பாவை பார்த்துருப்பாங்க. அதன் அடிப்படையில் அவங்களுக்கு சில புரிதல்கள் இருக்கும். அப்படியே தான் நம்ம தலைமுறை தலைமுறையாக ஒரே மாதிரி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போது கல்வி கற்றோம் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, இதெல்லாம் குறித்து நம்ம சிந்திக்கணும். சரி, நம்ம அப்பா அப்படி நடந்துக்கிட்டாங்க, நாம் இப்படி தான் நடந்துக்கணுமா, நாம் வேறு மாதிரி இருக்க முடியாதா அப்படின்னு யோசிப்பதுக்கு தான் கல்வி. அதை விட்டுட்டு நாம் அது என்ன பண்ணுறோன்னா, அப்புறம் என்ன மாதிரியான வாழ்க்கை முறை நம்மளுக்கு இயல்பாக வருதோ அப்படியே வாழ்ந்துட்டு கல்வி படிப்பு போன்றவற்றையெல்லாம் வெறுமனை பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறோம். ஒரு டாக்டருக்கு படிச்சிருக்கோம், இன்ஜினியரிங்கு படிச்சிருக்கோம் அப்படின்னா அதை வேலை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக மட்டும்தான் கருதுகிறோம். அது ஒரு சினிமாவுக்கு போகிற ஒரு டிக்கெட்டு போல தான் கருதுகிறோம். பட் அப்படி கிடையாது. அந்த கல்வியை கொண்டு நாம் நம்மளை குறித்து யோசிக்கணும், நம்முடைய வாழ்க்கை முறையை பற்றி யோசிக்கணும். இப்போ அதற்கு நம்ம வெறுமனை பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பை தவிர பொதுவாக வாழ்க்கை குறித்த மனிதர்களை குறித்த புரிதல்கள் நமக்கு வேணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பலருக்கு பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தை தவிர மற்ற குடும்பங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நுட்பமாக தெரியாது. யாரும் அதெல்லாம் வெளியில் சொல்லிக்க மாட்டோம். வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லா வீட்லேயும் பிரச்சனைகள் இருக்கும். இதை சொன்னாலும் நம்ம நுட்பமாக கவனிக்கிற கிடையாது. விடு விடு அதெல்லாம் அப்படி தான், இப்போ பெரியவங்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு போக பார்க்குறோம். அதை நம்ம நிகர் வாழ்க்கையிலலாம் எளிதில் கவனிக்க முடியாது. ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஏதாவது சொன்னால் கூட அவரோட வெர்ஷனை தான் சொல்லுவார். எங்கள் அப்பா இப்படி பண்ணார், அப்படி பண்ணார் அப்படின்னு. உண்மையாக என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ இது போன்ற காரணங்களால் தான் கலை ரொம்ப தேவையாக இருக்குது. இப்போ நீங்கள் இலக்கியம் வாசித்தோம்னா நம்ம பிற குடும்பங்களில் இருக்கிற நட்புமான விஷயங்களை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். உண்மையில் திரைப்படம் போன்ற கலைகளும் கூட அதன் அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்கும். நல்ல திரைப்படங்கிறது நம்ம எதையாவது கற்றுக்கொள்ள முடியும். இப்போ அதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா கலைப்படங்கள்லாம் எடுக்கப்படுகின்றன. நம்மளுக்கு அதெல்லாம் ஆர்வம் கிடையாது. ஏன்னா நம்ம சினிமானாலே ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஜாலியாக இருக்கிறதுக்கு நினச்சிட்ருக்கோம். ஆடுறது பாடுறது காமெடி சண்டைன்னு இதெல்லாம் தான் நம்முடைய தப்பு. நம்ம வாழ்க்கையே ஒழுங்காக வாழ்கிறது எப்படின்னு தெரியலை. நம்ம எங்கேயுமே கற்றுக்கிறதுமே கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு போலித்தனமாக தான் இருக்குது. சினிமாலேயும் காட்டப்பட குடும்பங்கள் சம்பவங்கள் நிகழ்வுகள் எல்லாமே போலித்தனமாக இருக்குது. டிவியில் காட்டுறது அப்படி தான் இருக்குது. இப்போது நம்ம ஒரு வாழ்க்கையை பற்றின ஒரு பார்வையே நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. யாரும் இலக்கியமெல்லாம் அவ்வளோவா வாசிக்கிறதும் கிடையாது. இலக்கியம் வாசிக்கிறவங்களே பலவற்றை புரிந்து கொள்வது கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆர்வம் இருப்பவர்கள் எல்லோருமே சுந்தர ராமசாமியின் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் அந்த நூலை வாசிக்கணும்னு சொல்லுவேன்.
ஏன்னா அது ஒரு குடும்ப அமைப்பு வந்து 3 படிநிலைகளில் இருக்கும். குழந்தைகள், பெண்கள், ஆண்கள். இப்போது குழந்தைகள் மற்றவங்க 2 பேரையும் சார்ந்திருப்பாங்க, பெண்களையும் ஆண்களையும். பெண்கள் வந்து குழந்தைகளை கவனிச்சுக்கிட்டு ஆண்களை சார்ந்திருப்பாங்க. ஆண்கள் வந்து அந்த அதிகார பீடத்தில் மேல் மட்டத்தில் இருப்பாங்க. அவங்க குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் தாங்கள் தான் பொறுப்பு என்பது போல் அவங்கள கட்டுப்படுத்தி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அது பெரிய நூல், எளிதில் வாசிக்க முடியாது. ஆனால் வாசிக்கும் ஆர்வம் கொண்டவர்கள் முயற்சித்து பார்க்கணும். இன்னும் பல நூல்கள் இருக்குது இது போல். இதெல்லாமே நம்ம ஒரு கவனிக்கணும். ஒரு குடும்பத்தில் என்ன நடக்குது, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இப்படியெல்லாம் ஒரு அப்பா செய்வாரா, நம்ம அப்பா இப்படி செய்யலையே, நம்ம அம்மா இப்படி பண்ணலையே அப்படிலாம் நம்மளுக்கு ஒரு கேள்விகள் எழும். அப்போது நம்ம அதை பற்றி நம்மளுக்கு வெவ்வேறு விதமான பார்வைகள் கிடைக்கும். அதுதான் வந்து புரிதலுக்கு வழிவகுக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா அறிவு வேணும்ன்ட்டு அறிவுபூர்வமாக நிறைய தெரிஞ்சுக்கிறோம். ஜப்பானோட தலைநகரம் என்ன, இல்லையா, ஐரோப்பாவில் எப்போ வந்து தொழில் புரட்சி தொடங்குச்சு, இப்படி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அதுவெல்லாம் வெறும் அறிவு. இப்போ ஒரு குடும்பத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இலக்கியம் வாசிக்கிறோம், ஒரு நல்ல படம் பார்க்குறோம் அப்படின்னு ஒரு குடும்ப படமாக ஏதாவது வெளிப்படுதுன்னா அந்த குடும்பத்தில் என்ன நிகழுதுன்னு ஒரு புரிதல் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ கடந்த காலங்களில் குடும்ப படங்கள்லாம் கூட வந்துக்கிட்டு இருந்தது. சில விஷு, சேகர் போன்ற இயக்குனர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் சம்மந்தமான படங்கள் எல்லாம் முன் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜனரஞ்சகமாக எல்லா மக்களுக்கும் ஏற்றாற்போல் ரொம்ப கொச்சைப்படுத்தி காட்டியிருப்பாங்க. நம்ம உண்மையில் என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும். அது எப்போவுமே இன்னொன்று வந்து நம்மளுக்கு ஆதர்சமாக சில பேர் இருப்பாங்க. அது ஒரு நடிகராக இருக்கலாம். அது எனிவே அந்த மாதிரி பிரபலங்களை தேடி போனோம்னா அவங்கள பற்றி வர செய்திகள் எல்லாமே எவ்வளோ உண்மை பொய்ன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்மளுக்கு ஆதர்சம் வந்து ஒரு நடிகரோ அரசியல்வாதியோ இவ்வளோ போன்ற ஒரு பொது மனிதராக இருந்தால் அவங்கள கவனிப்பதை காட்டிலும் அவங்க குடும்பத்தை கவனிக்கணும். அவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது, கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் நடக்கிற போன்ற நிகழ்வுகள் நம்ம குடும்பத்தில் நடப்பதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா பிரபலங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள், வசதிகள், அவர்கள் வாழ்க்கை முறைக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆனால் அது வந்து ஒரு சில புரிதல்களை தரும். அவங்க குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் இருக்கும், சிக்கல்கள் இருக்கும். அதை விட முக்கியமாக நான் சொல்லுவேன் எப்படின்னா, நம்ம வீட்டை சுற்றியும் நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் ஆதர்சமாக இருப்பாங்க. ஏதோ ஒரு குடும்பம் ஆதர்சமாக இருக்கும். அப்போ அவங்கள கவனிக்கணும். அவங்க எப்படி வாழ்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அதன் மூலமாக நம்ம நிறைய கற்றுக்கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். இப்போ இதெல்லாம் நம்ம கவனிக்கும்போது தான் நம்ம வந்து அந்த தீமை, நன்மை, நல்லது, கெட்டது, இருள் பகல் இரண்டுக்கிடையில் ஒரு சமநிலையை கொண்டு வர முடியும். ஏன்னா இல்லாட்டி நம்ம வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ரிஜிடாக உறுதியானதாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் அப்பா நல்லவராக இருப்பாங்க, அம்மா கெட்டவராக இருப்பாங்க. இது ஏதோ ஒன்று அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம கிளியராக சொல்லிடுவோம், இது சரி கிடையாது, இது இது சரி. நம்மளுக்கு வேறு சான்ஸே கிடையாது. ஏன்னா அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடந்தது. அப்போது நம்ம கொஞ்சம் அறிந்து கொள்ளும்போது ஏன் இவங்க இப்படி இருந்தாங்க, ஏன் அவங்க அப்படி இருந்தாங்க, இவங்க வேறு மாதிரி இருக்கலாமேலாம் யோசிக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு புரிதல் கிடைச்சி ஒரு சமநிலையை நம்ம கொண்டு வர முடியும். அந்த புரிதல்களை நமக்கு உதவும். ஏன்னா நாமளும் ஒரு காலத்தில் திருமணமாகி குழந்தை பெற்று அம்மாவோ அப்பாவோ ஆக போகிறோம். நம்ம பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மை அறியாமல் நம்ம அம்மாவோ அப்பாவோ தான் ஆயிருப்போம். அது ரொம்ப இயல்பு. நம்ம சின்ன வயசில் வந்து நம்மளுக்கு அப்பா அம்மாவை பிடிக்கலைன்னா அவங்கள மாதிரி இருக்கக்கூடாதுலாம் மனசில் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம அவங்க கூடவே இருந்து அவங்க எனர்ஜியை உள்வாங்கியிருப்போம். அது நம்ம உடலில் அப்படியே ஊறி இருக்கும். நம்மளுக்கு குழந்தை இல்லாத போது, திருமணம் ஆகாத போது நம்ம என்ன வேணால் சொல்லலாம், நான்லாம் எங்கள் அப்பா அம்மாலாம் இருக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் நம்மளுக்கு திருமணம் ஆயிடுச்சு, குழந்த பிறந்துருச்சு அப்படின்னா நம்ம குழந்தைய தூக்கி கொஞ்சம் விளையாடணுன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம அப்பா என்ன பண்ணியிருக்காரோ அதுதான் நம்மளுக்கு தெரியும். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று சொல்லணும். ஒரு தெரப்பிஸ்ட்டு புத்தகத்தில் வாசித்தது. அது ஒரு பெண்ணுக்கு குழந்த பிறந்திருக்கு. இப்போ அவங்க அம்மா வந்து பார்க்க வர்றாங்க. பார்க்க வரும்போது அந்த குழந்தைய கேட்குறாங்க. அந்த பொண்ணு எடுத்து கொடுக்குறாங்க, அந்த இளம் அம்மா. அவங்க எடுத்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு ரோபோ மாதிரி எடுத்து கொடுத்தாங்க அம்மா. அதாவது குழந்தைய தூக்கி அப்படி ஸ்டிஃபாக கையை மடக்காமல்
அப்படியே நீளமாக வச்சுக்கிட்டு விரித்து வச்சுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே குழந்தைய தூக்கி கொடுத்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு என்ன அப்படின்ட்டு இருக்காங்க. இவங்களுக்கு புரியலை. அப்போ தான் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. என்னென்னா அவங்க அம்மா அந்த இளம் பெண் வந்து சின்ன குழந்தையா அவங்க பிறந்த சமயத்தில் அவங்க அம்மாவுக்கு ஏதோ உடல்நல சிக்கல் இருந்திருக்கு. அவங்களால ரெண்டு கையும் மடக்க முடியல. முட்டி ரெண்டும் இறுகி போயிருக்கு. அப்போது அவங்க வந்து ஒரு முதல்ல தொடக்கத்தில் சில மாதங்களுக்கு அந்த இளம் தாய் குழந்தையாக இருந்த குழந்தையாக இருந்த முதல் சில மாதங்கள் அந்த குழந்தைய அப்படி தான் தூக்கியிருக்காங்க. முட்டி ரெண்டும் மடங்காது, கை நீளமாகவே இருக்கும். அப்படியே குழந்தைய ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த சின்ன குழந்தையோட அந்த பச்சை குழந்தை மனசில் பதிஞ்சிருக்கு. இப்போது இவங்க வந்து அந்த குழந்தைய தூக்கும்போது இவங்களை அறியாமல் அதே மாதிரியே இவங்க உடல் செயல்பட்டுருக்கு. இது கேட்குறக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். இப்படி தான் செயல்படும். ஏன்னா வந்து அந்த உடலில் இருக்கிற அந்த இறுக்கங்கள், அந்த பதிவுகள் மிக மிக ஆழமானவை. அவை எனர்ஜெட்டிக்கலாக இருக்கும். நம்மளே கவனிக்கலாம். குழந்தைய பார்த்தீங்கன்னா அம்மா மாதிரி இருக்கா, அப்பா மாதிரி இருக்கான்னா திடீர்னு பார்த்தா தாத்தா மாதிரி இருக்கும், சித்தப்பா மாதிரி இருக்கும். எங்கிருந்து அந்த குணாதிசயம் அதுக்கு வருதுன்னே சொல்ல முடியாது. அந்த குழந்தைக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்போது இதெல்லாம் நாம் புரிஞ்சிக்கணுன்னா நம்ம வாழ்க்கையை கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையில் வந்து நான் கவனித்த வரைக்கும் பலருக்கும் ஒரு உறுதி கிடையாது, ஒரு தைரியம் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய குழந்தை பருவத்தில் நாம் வளர்ந்த சூழல் தான். இதை ஏன் நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது என்னுடைய ட்ராமாவை பற்றி நான் விரிவாக பேசியிருக்கேன். இப்போ எங்கள் அம்மா வந்து என்னை ஒழுங்காக கவனிச்சிக்கலைங்கிற ஏக்கம் எனக்குள்ளே சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கு. ஆனால் எனக்கு அதுதான் மனசில் நின்றுக்கிட்டே இருந்தது. என்னை ஒழுங்காக கவனிக்கலைன்னு அப்படியே உள்ளுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருச்சு. நண்பரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் டக்குன்னு கேட்டார். அதாவது நான் பசியோடு இருந்ததே கிடையாது. எந்த சிக்கலான சூழல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பாடு போடாமலாம் இருந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு வறுமை கிடையாது. அப்போது அவர் சொன்னார், பசியே தெரியாமல் வளர்கிறதுங்கிறது எவ்வளோ பேர் கொடுப்பின தெரியுங்களா அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருந்தது அந்த வார்த்தை. ஏன்னா அப்படிலாம் யாரும் கேட்டதே கிடையாது, அப்படிலாம் யோசிச்சதே கிடையாது. ஏன்னா நம்ம ஆழ்மனம் வந்து தனக்கு எது கிடைக்கல அதை தான் தேடிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம இன்னொருடைய வாழ்க்கையை பார்க்கணும். இப்போ இன்னொரு வாழ்க்கையை பார்த்தாலும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. நான் எவ்வளோ வாசிச்சிருக்கேன், எவ்வளவு கவனிச்சிருக்கேன். ஆனால் நான் அதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்னையிடம் இருந்து கிடைக்காத அன்பு அந்த கோணத்திலேயே தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஒரு சினிமா பார்த்தேன்னா ஒரு அம்மா வந்து பையனுக்கு அன்பு செலுத்துகிறாங்களா இல்லையா, எப்படி செலுத்துகிறாங்க, இந்த மாதிரி தான் என்னுடைய ஆழ்மனம் கவனிச்சிக்கிட்டு இருக்கும். மற்ற விஷயங்களை கவனிச்சிருக்காது. இது எல்லாமே நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் ஆழ்மனம் கவனித்து உள்வாங்கி கொள்வது. இப்போ அவர் அந்த கேள்வி கேட்டுனே அது என்னை உலுக்கி எடுத்துச்சு. ஆமாம்ல அப்படின்ட்டு. அப்புறம் நான் அண்ணங்கிட்ட பேசி அப்போது அதெல்லாம் உறுதி செஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி நிறைய விஷயங்கள் நாம் வந்து நம்முடைய ஆழ் மனதில் நினைவாக பதிஞ்சிருக்கும். அது மேல் மனதுக்கு தெரிஞ்சிருக்காது. அதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு எனர்ஜெட்டிக்கலாக. அப்புறம் இதில் பல குணாதிசயங்கள் நாம் நடந்து கொள்ளும் விதங்கள் போன்றவை வந்து பார்த்திங்கன்னா மரபணு மூலமாக தலைமுறையாக கடத்தப்பட்டும் வருது. அப்போது நாம் உண்மையில் யாராக இருக்கோம் அப்படின்னா அதை தெளிவாக சொல்லவே முடியாது. நம்ம ஒரு பனிப்பாலம் போல் வெளியில் தெரிவோம். நம்மளுக்குள்ளே இருப்பது யார்? நாம் தானா? நம்ம அம்மா அப்பாவா, தாத்தா பாட்டியா, பெரியப்பா சித்தப்பாவா, அதுக்கும் முன்னாடி பிறந்தவங்களா? எல்லாரும் நமக்குள்ளே இருக்காங்க. அப்போ நம்ம இதெல்லாம் கவனிக்கும்போது தான் நாம் புரிஞ்சிக்க முடியும். இப்போ அதை போலவே இன்னொன்று நான் சொல்லணும். இப்போ வந்து வன்முறைங்கிறது எங்கள் குடும்பத்தில் கிடையாது. அது அடிக்கிறதுலாம் கிடையவே கிடையாது. ஆனால் பார்வையே போதும். அப்படி பார்வையிலே நம்மளை அது சொல்லவே முடியாது. வார்த்தையில் அப்படி குத்தி கொதறிடுவாங்க. ரொம்ப அப்படியே வலிக்கும், தாங்க முடியாது. ஆனால் நம்ம பலருக்கு அந்த புரிதல் இருக்காது. இப்போ நான் வேறு சிலருடைய அனுபவங்களை குறித்து அறிந்துகிட்ட போது
சின்ன குழந்தையா இருக்கும்போதே சிலர்லாம் பயங்கரமாக அடியெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியலை. அது எப்படி அந்த சூழலை வாழ முடிஞ்சது? அவ்வளோ பயம் எப்படி உருவாகி இருக்கும்? இப்போ அதான் சொல்ல வரேன். இன்னும் நான் வாசித்த இலக்கியம் வந்து ரொம்பவும் குறைவு. நான் ரொம்பவெல்லாம் தீவிரமாகலாம் வாசித்தது கிடையாது. நிறைய நாவல்கள் வந்து இன்னும் மோசமான ஒரு குடும்ப சூழலை பற்றி பேசுகிற நாவல்கள்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ எனக்கு அதெல்லாம் படிக்கிறதுக்கான ஒரு தேவை இருக்குல்ல, அதுக்கான ஒரு தைரியமும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா குடும்பத்தில் இருக்கும் வன்முறைகள்லாம் என்னால் பார்த்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் பலருக்கும் அது ரொம்ப இயல்பு அப்படின்னு புரியுது. ஆனால் அது வறுமை இருக்கும்போது இயல்பாக வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு அவங்களே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. நம்மளால் பண்ண முடியலையே, ஒரு கையாளாகாத தனமும், ஒரு தங்க மேலேயே ஒரு சுய வெறுப்பு எல்லாமே இருக்கும். அப்போ அதை எங்கே காட்ட முடியும்? வீடு தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. அப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வன்முறைங்கிறது பெரும்பாலும் எல்லா குடும்பங்களையும் ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ அதனால் பாதிக்கப்படுறது யாருன்னா குழந்தைகள் தான். இதில் இன்னும் விஷயம் என்னென்னா, எல்லா குழந்தைகளும் அதனால் பாதிக்கப்படாது. சில குழந்தைகள் ரொம்ப ஆழமாக பாதிக்கப்படும், சில குழந்தைகள் பாதிக்கப்படாது, சில குழந்தைகள் கண்டுக்கவே கண்டுக்காது. அப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா, அதனால் பாதிக்கப்படுற குழந்தைகளை வந்து யாரும் எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்க, ஏன் எப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்க, ஏன் நீ தனியாகவே இருக்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்மால் மற்றவங்களோட இயல்பாக இருக்க முடியலன்னா அது நாம் சரி செய்யணும். அதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு தரப்படணும். ஏன்னா அது நம்முடைய இயல்பாக இருக்கலாம் இல்லையா? இப்போ நம்ம மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது அதுவும் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை தரும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து நான் ஒரு வித்தியாசமான மனிதன். இப்போ எல்லா குடும்பத்துலேயுமே அந்த மாதிரி ஒருவர் இருப்பாங்க. அவங்கள வந்து எப்படி சொல்கிறதுன்னா, அவங்க தான் வந்து ஒரு வீக்கான பர்சனாக இருப்பாங்க அந்த குடும்பத்திலேயே. எல்லாரும் வந்து அந்த குழந்தைய தான் திட்டுறது, குத்தம் சொல்கிறதுன்னு எல்லாத்தையும் அந்த அந்த நபர் மேலே போடுவாங்க. ஏன்னா ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து ஏதாவது சிக்கல் பிரச்சனை இருந்ததுன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். அது யாரோ ஒரு சுட்டி காட்ட வேண்டியது இருக்கும். அது ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இருப்பாங்க. அம்மாவை சொல்லுவாங்க, அப்பாவை சொல்லுவாங்க, குழந்தைகளை சொல்லுவாங்க, யாரோ ஒருவர் இருப்பாங்க. இப்போ இதெல்லாமே நம்ம கவனிக்கணும். இது எல்லாமே ஒரு தீமையின் வடிவம் தான் நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் வந்து தீமைங்கும்போது நான் அதை சொல்லும் விதம் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்மால் புரிந்து கொள்ள முடியாதது, நாம் புரிந்து கொள்ள விரும்பாத எல்லாமே தீமைன்னு சொல்லலாம். தீமைனா இருள். இருள் ஏன் இருளாக இருக்குது? ஏன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன் தெரியல? நம்ம போய் பார்க்கல. இருள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம போய் பார்த்தானே தெரியும். நம்ம பரவரும் பார்க்குறதே கிடையாது. இருளாக இருக்குன்னாலே நம்ம நகர்ந்து வந்துடுறோம். அப்போ அதுதான் தீமைன்னு நான் சொல்லுவேன். நம்ம அறிந்து கொள்ள விரும்பாதது, நம்மால் அறிந்து கொள்ள முடியாதது, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அறிந்து கொள்ளும் போது தான் நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். பொதுவாக ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, இக்னோரன்ஸ் இஸ் பிளெஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அறியாமையே மகிழ்ச்சி அப்படிம்பாங்க. அதெல்லாம் சும்மா ஒரு அழகுக்காக சொல்லும் வார்த்தைகள். அதெல்லாம் நான் நம்பிடக்கூடாது. ஏன்னா இன்றைய காலகட்டம் வேறு. நம்ம அறியாமையில் இருந்தோம் அப்படின்னா மற்றவங்க ஏமாத்துறாங்க, நம்மளை பயன்படுத்தி கொள்கிறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். நம்மளாலேயே முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை வாழ முடியாது. ஸோ அறிந்து கொண்டே ஆகணும். அது எவ்வளவு சிக்கலானதாக இருந்தாலும், பயம் தருவதாக இருந்தாலும், இருள் நிறைந்ததாக இருந்தாலும் நாம் அறிந்து கொண்டே ஆக வேண்டும். வாழ்க்கையில் வந்து நோய், விபத்து, மரணம் இதெல்லாமே ஒரு பகுதி தான். இப்போ நம்மளுக்குள்ளே அந்த பயம் இருந்தது, நாம் ஒழுங்காக புரிஞ்சிக்கலை, நம்முடைய குழந்தை பருவத்தெல்லாம் புரிஞ்சிக்கலைன்னா இதெல்லாம் நம்மளை வந்து உள்ளேருந்து துரத்திக்கிட்டே இருக்கும். ஒரு நோய் வந்ததுன்னா அதை எதிர்கொள்ள மாட்டோம். ஏதாவது நடந்துருமோன்னு ஒரு பயத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். நம்ம பலரும் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உண்மையில் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறத காட்டிலும் வாழ்க்கையை வாழ்வதற்கு நிறைய பயப்படுறோன்னு தான் சொல்லணும். அது எதுவும் நடந்துடக்கூடாது, தப்பாக நடந்துடக்கூடாதுன்னு தான் நம்ம பலரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அது நடந்தால் எப்படி ஹேண்டில் பண்ண நம்மளுக்கு தெரியறதில்ல. அப்போ நடந்துடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் வாழவே முடியாது. அதே சமயம் அது நடந்தால் அதை எதிர்கொள்ளும் திறனும் நம்மளுக்கு இருக்குமான்னு தெரியாது. அப்போ என்ன தான் பண்ணுறது? அதை தான் நாம் தான் கவனிக்கணும். இது வந்து
ஒரு சரியான குடும்பம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து இயல்பாக வந்து தலைமுறை தலைமையாக கடத்தப்பட்டு வரும். ஏன்னா இப்போ பெரியவங்க அப்பா அம்மா பொறுப்பெடுத்துக்கிறாங்க குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது, அப்போ பெரிய குழந்தைங்க வந்து பெரியவங்கள பார்த்தே வளருவாங்க. அதுவும் பொதுவா எப்படி இருக்குன்னா, குறைந்தது ஒரு 3 தலைமுறைகள் இருந்தது கடந்த காலத்தில. தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, குழந்தைங்க எல்லாருமே ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ந்துக்கிட்டு இருந்தபோது, அந்த குழந்தைகளுக்கு வந்து வெவ்வேறு வயதைச் சேர்ந்த மனிதர்கள், வெவ்வேறு பக்குவ மனநிலையைச் சேர்ந்த மனிதர்கள பார்க்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அப்போ அவங்க வெவ்வேறு விதமான எனர்ஜிகள கிரகித்துக் கொண்டிருப்பாங்க. இன்னைக்கு சூழல் அப்படி கிடையாது. அப்பா, அம்மா ஒரே ஒரு குழந்தை. அப்ப அந்த குழந்தைக்கு வந்து அந்த அப்பாவோட நெகட்டிவிட்டியும் அது உள்வாங்கிக் கொள்ளும். அம்மாவோட ஒரு எதிர்மறை குணங்களையும் அது உள்வாங்கிக் கொள்ளும். வேற வழியே இல்லாம போயிடுது குழந்தைகளுக்கு. இப்போ 2, 3 குழந்தைகள் இருந்தாவாவது அவங்களுக்குள்ள ஒரு நட்பும், உறவும் இருந்தா அவங்க அவங்களுக்குள்ள பேசி, என்ன அம்மா இப்படி சொல்றாங்க, என்ன அப்பா இப்படி சொல்றாங்கன்னுலாம் கேட்டு, ஓரளவு வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும். அப்பா, அம்மாவ பத்தி புரிந்து கொள்ள முடியும். தன் குடும்பத்தை பத்தி புரிந்து கொள்ள முடியும். ஆனா, அந்த வாய்ப்பு பலருக்கும் கிடைப்பது கிடையாது. அப்படியே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நட்பு, உறவும் வந்து நம்ம அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள் இவங்களுக்குள்ளேயே இருக்கிறது கிடையாது. ஸோ, மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாவற்றையும் குழப்பி அடிச்சு வாழ்க்கைய நாம தான் சிக்கலாக்கிக்கிட்டே இருக்கோம். ஸோ, இத நாம கொஞ்சம் நுட்பமாக கவனிக்கணும், புரிந்து கொள்ளணும். தீமையை தவிர்த்துட்டு எங்கேயும் ஓட முடியாது. வாழ்க்கையிலிருந்து நம்ம தப்பிச் செல்லவே முடியாது. வாழ்ந்து தான் ஆகணும். அப்போ அந்த தீமையை நாம எதிர்கொள்ளணும். இப்ப நம்முடைய மரபில் அதற்கு சில வழிமுறைகள்லாம் குடுக்கப்பட்டிருந்தது. ஆனா, அது வந்து எல்லா குடும்பங்களிலும், எல்லா அந்த சாதி, மதம் போன்றவற்றை அடிப்படையாகக் கொண்ட வாழ்க்கை முறையிலும் இருக்குமான்னு தெரியல. இப்போ எங்க வீட்ல வந்து அந்த வருஷா வருஷம் தாத்தா, பாட்டி அவங்க இறந்த தினத்தன்று திதி குடுப்பது, சிரார்த்தம்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரெகுலரா செய்வாங்க. அது நான் சரியா, தவறான்னு தெரியாது. அது ஒரு நம்பிக்கை, ஒரு பிடிப்பு இருந்துகிட்டே இருந்தது. அவங்க அப்பா, அம்மாக்குன்னு சில அடிப்படையான நம்பிக்கைகள் இருந்தது. அதில ரொம்ப உறுதியா இருப்பாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும்போது நான் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு சின்னதா ஒரு பாம்ப பார்த்துட்டு பயந்து ஓடி வந்து அ சொன்னேன். அதாவது சின்ன நாகப்பாம்பு படம் எடுத்துட்டு இருந்தத பார்த்தேன். ஸோ எல்லாம் பெரியவங்க யாரோ வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாம் போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு "ஒண்ணும் இல்லடா, நீ தான் பார்த்து பயந்துட்ட. ஏதாவது கனவு கண்டிருப்பேன்னாங்க." உண்மையில அதுவே வந்து ஒரு ட்ராமா தான். ஏன்னா குழந்தைய நம்பணும். எதுக்கு குழந்தை பொய் சொல்லுது? ஏன்னா நான் நெறைய பாம்புகள பார்த்துருக்கேன். அப்படியே குச்சி வச்சு தூக்கி போட்டு விளையாண்டுட்டே இருப்பேன். ஆனா இது வந்து நாகப்பாம்பு படம் எடுத்துச்சு. ஸோ வித்தியாசமா இருந்தது அது பார்க்கறக்கு. ஸோ அதுவங்க திரும்பி வர வரைக்கும் அது அந்த இடத்துல அப்படியே போஸ் குடுத்துட்டு நின்னுக்கிட்டு இருக்கும். இதுதான் சொல்றேன். அந்த பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட அந்த "நீ பொய் சொல்ற, நீ ஏதோ கனவு கண்டிருப்ப" அப்படிங்கும்போது, அந்த குழந்தை தான் சொன்னது உண்மைன்னு எப்படி அது நிரூபிக்க முடியும் அதனால? இப்போ அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, அதுக்கு எல்லாம் போனதுக்கப்புறம் அப்பதான் அப்பா திடீர்னு சொன்னாரு, "ஐயோ! இது கோவிலுக்கு பணம் அனுப்ப மறந்துட்டேன்னு" சொல்லிட்டு, மாசம் மாசம் ஒரு கோவிலுக்கு பணம் அனுப்புவாரு. அந்த அன்னைக்கு அடுத்த நாளே போய் மணியார அனுப்பிச்சுட்டு வந்தாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்ப இதெல்லாம் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இத செய்யல அப்டின்னா இது நடக்கும் அப்டின்ட்டுலாம். இது வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியுமா? இது ரொம்ப சிக்கலான விஷயம். ஆனா இது போன்ற புரிதல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மரபிலயுமே இருக்கு. பொதுவா எல்லா மரபிலும் என்ன சொல்றது அப்டின்னா, நம்முடைய முன்னோர்கள் வந்து அவங்கள நம்ம மகிழ்ச்சியாக வச்சிருக்கணும். இறந்தவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். இப்ப பல ஆசிரியர்கள் பின்னாடி ஆசிரியரே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அவர்களுக்கு இறந்தவர்களோட தொடர்பு கொள்ள முடியும். அந்த சக்தியெல்லாம் இருக்கு. ஆனா, என்னால அத புரிஞ்சுக்கவே முடியல. அவங்க எப்படி அத பண்றாங்க? என்ன ஏதுன்னு என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியறது கிடையாது. அதே சமயம் என்னால முழுசா அத மறுக்கவும் முடியல. அப்ப என்ன செய்யணும்? நம்ம தான் இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா, இது இந்தியாவ தவிர எல்லா மரபுகளும் இருக்கு. உண்மைய சொல்லப்போனா, இந்திய மரபுல ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம அவ்வளவா இத அவ்வளோ சீரியஸா எடுத்து செய்யறோமான்னு தெரியல. சீன மரபில் அ முன்னோர்களை வழிபடுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த படம் வந்து மெக்சிகோவில் வந்து அந்த மரணத்தின் ஒரு வடிவமாக அவங்க ஒரு தேவதைய உருவாக்கியிருக்காங்க. அந்த தேவதையோட படம் தான் இது.
தேவதைன்னா எலும்பு கூடு தான். அதுக்கு தேவதை போல் உடை அணிந்து அந்த வருஷம் 2 நாட்கள் வந்து அந்த முன்னோர்களை வந்து கொண்டாடுவார்கள், இறந்து போனவர்களை. இது வந்து இப்போ வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது இப்போது. ஏன்னா இன்றைக்கி வந்து வாழ்க்கை ரொம்ப துக்கமாக இருக்குது. நம்ம மகிழ்ச்சியை மட்டும் தேடிட்டு இருந்தால் வாழ்க்கை நிறைவாக இருக்காதுன்னு தெரியுது. ஏன்னா பணம் நிறைய இருக்குது, வசதி நிறைய இருக்குது, நிம்மதி இல்லை. அப்போ நிம்மதி இல்லைன்னா இது வந்து இதெல்லாம் தேவைங்கிற மாதிரியான மனப்பான்மை இன்றைக்கி கூடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம யோசிக்கணும் இதெல்லாம். அதாவது இந்த கண்மூடித்தனா நம்புவதும் கஷ்டம், அப்படியே மறுப்பதும் இது சிரமம் இது. ஆனால் நம்ம கவனிக்கணும் இதை பற்றி மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, மற்றவங்களுடைய அனுபவம் என்ன. நிறைய கதைகள் நிலவும். இப்போ பல நவயுக ஆன்மீக மரபுகள்னால் இவை எல்லாமே வந்து பெரு மதங்களுக்கு மாற்றாக முன்வைக்கப்படும் வழிமுறைகள். ரொம்ப எளிமையானவை. ட்ரூயிட்ரி, விக்கா அப்படின்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப சிக்கலான தத்துவம் இதெல்லாம் கொண்டவை கிடையாது. ரொம்ப எளிமையானவை. எல்லா மனிதர்களுக்குமே அவற்றை கற்றுக்கொள்ள முடியும், கடைப்பிடிக்க முடியும். அப்போது அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னோர்கள் வழிபடுவது அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம தாத்தா பாட்டி இது போல் இருந்தாங்கன்னா அவங்களுடைய நினைவாக ஃபோட்டோவை வைப்பது, அவங்களுக்கு பிடிச்ச பொருள்களை வைப்பது, இப்படின்லாம் நிறைய இருக்குது. இதையெல்லாம் அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம மனதுக்கு எது ஆறுதல் தரும்னு நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாமே வந்து ரொம்ப சிக்கலான விஷயம். இப்போ சில குடும்பங்களில் துர்மரணம் ஏதாவது நிகழ்ந்ததுன்னா அது அவங்க பல விதங்களில் அந்த குடும்பத்திற்குள்ளே பாதிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது அதான் சொல்லலையா, இது வந்து தர்க்கபூர்வமாக ஏற்றுக்கொள்வது கஷ்டம், மறுப்பதும் கஷ்டம், இதை புரிந்து கொள்வதே கஷ்டம். சிலரால் எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியும், சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் சொல்வது என்னன்னா, ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ இதையெல்லாம் நம்மளால் மறுக்க முடியாது. அப்போது இதெல்லாம் யோசிக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்ம எங்கே வந்து ஸ்ட்ரக் ஆகி தேங்கி போயிருக்கோம், எதனால், இதெல்லாம் நம்ம கவனிக்க தான் புரிதல் வரும். நாம் கவனிக்கிறதே இல்லை, அதான் பிரச்சனை. நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் தான் முழு பொறுப்பும். நம்ம வயசு என்னவா வேணாலும் இருக்கலாம், நம்முடைய பின்புலம் எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்முடைய அம்மா எப்படிப்பட்டவர்களாக வேணாலும் இருந்திருக்கலாம், நம்ம வசதியாக பிறந்திருக்கலாம், இல்லை ரொம்ப வறுமையில் பிறந்திருக்கலாம். எது நடந்ததோ அது நடந்து போச்சு. நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தாகணும், வேறு வழியே கிடையாது. அப்படி எப்படி வாழ்கிறதுன்னு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது வந்து நம்ம என்ன முயன்றாலும் அந்த தீமையை, இருளை வந்து வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைக்க முடியாது, அதை மறுக்க முடியாது. ஒரு அழகான ஒரு ஜென் கதை. ஒரு ஜென் மாணவர் வந்து அவருடைய ஆசிரியரை வந்து வீட்டுக்கு அழைச்சி செல்கிறாரு. அழைச்சிட்டு அவர் திரும்பி மடாலயத்துக்கு செல்லணும். அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, மாணவர் கேட்டுக்கிறார், நீங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆசீர்வதிங்க அப்படிங்கிறாரு. சரின்னா நிறைய பெரிய கூட்டம், அவங்க எல்லாம் பெரிய குடும்பமாக எல்லாமே வந்திருக்காங்க அவர் பார்க்குறக்காக. உடனே அவர் கேட்குறாரு, இந்த குடும்பத்துக்கு யார் மூத்தவர் அப்படின்னு. ஒரு வயசான தாத்தா, நான் தான் அப்படிங்கிறாரு. உடனே சொல்கிறாரு, முதலில் நீ சாக அப்படிங்கிறாரு. உடனே எல்லாருக்கும் ஒரு திக்குன்னு ஆகுது, என்னடா அது அப்படின்ட்டு. அடுத்து அவருக்கு அடுத்து யார் மூத்தது அப்படிங்கிறாரு. உடனே அவங்க ஒய்ஃபு நான் தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து நீ சாக அப்படிங்கிறாரு. உடனே எல்லாருமே ஒரு மாதிரி ஆகிடுது. அடுத்த ஒருத்தருக்கும் அதே தான் சொல்கிறாரு. உடனே ஒரு மாணவருக்கு சங்கடமாக போயிடுது. என்ன குருவே இப்படி பண்ணிட்டீங்க, உங்களை ஆசீர்வதிக்க சொன்னால் இப்படி சாபம் விடுற மாதிரி இப்போ சொல்கிறீங்களே அப்படின்ன போது அவர் கேட்பார், கொஞ்சம் யோசிச்சுப்பார், இந்த வரிசை மாற்றி நிகழ்ந்தால் எப்படி இருக்கும்ன்ட்டு இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுதான் இயல்பு இல்லையா? யார் முதல்ல பிறந்தாங்களோ அவங்க முதல்ல இருப்பது தான் இயல்பு. ஒரு வயதானவர் இருக்கும்போது அவங்கள விட இளையவர் ஒருத்தர் மரணத்தை எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதெல்லாமே ரொம்ப சங்கடத்தை தரும். இப்போ இதுதான் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை இயல்பாக விட்டோம்னா தீமை குறைவாக இருக்கும். பொதுவாக நம்ம தீமைன்னு சொல்கிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விருப்பு வெறுப்புக்கு எதிராக இருப்பது எல்லாத்தையும் நம்ம தீமைன்னு சொல்லிடுவோம்.
நம்மளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கோம், நம்மளுக்கு பிடிக்காததெல்லாம் தீமைன்ட்டுருவோம். இதையெல்லாம் நாம் கவனிக்கணும். இப்போ எதன் அடிப்படையில் ஒன்று நாம் தீமைன்னு சொல்கிறோம், கெட்டதுன்னு சொல்கிறோம், இருள்னு சொல்கிறோம்? ஏன்னா இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை வந்து வேறு விதத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மரபான வாழ்க்கையை வாழலை. இன்றைய நவீன கால வாழ்க்கைக்கான விழுமியங்கள் வேறு. அப்போது நம்ம அதையெல்லாம் மறுபரிசீலனை செய்யணும். ஏன் அது தீமை, எதனால் அது தீமை? இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் நம்ம கவனிச்சோன்னா. ஒரு சின்ன உதாரணம் வந்து, ஒரு இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் வந்து ஜோதிடத்தை அடிக்கடி நான் ரெஃபர் பண்ணுவேன். அந்த ஜோதிடத்தில் வந்து போட்டிருக்கோம், இப்போது பகல் நேரத்தில் வந்து பெண்களுடன் கூடக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கோம். நான் இது பல இடங்களில் பொதுவாக போடுவதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது இன்றைக்கி வந்து நம்மளுக்கு இதை பற்றின புரிதல்கள் இருக்குது இல்லையா, நம்ம அறிவுபூர்வமாக புரிஞ்சுருக்கோம். இது எதன் அடிப்படையில் அதை சொல்லியிருப்பாங்க? இப்போ கடந்த காலத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வேலை செய்யும்போது பகல் நேரத்தில் ஆண்கள் வெளியில் தான் இருப்பாங்க, வீட்டை விட்டு வெளியில் தான் இருப்பாங்க. அப்போது அது சொல்கிறது என்னன்னு புரியும்னு நினைக்கிறேன் நம்ம அர்த்தம் இல்லையா. இதெல்லாம் தான் சொல்கிறேன். இதை வந்து நம்மளுக்கு சொல்லி தரும்போது என்னென்னா, அது உடல்நல சிக்கலை ஏற்படுத்தும், பிரச்சனை உருவாக்கும், இந்த மாதிரி ஏதாவது கட்டுக்கதைகளை உருவாக்குவாங்க. ஆனால் அது இது நடைமுறை சார்ந்த ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். நம்ம பல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பூசி மொழுகிறோம், அதோடைய நுட்பங்களை நம்ம கவனிப்பது கிடையாது. இப்போ இதெல்லாம் தான் நம்ம புரிந்து கொள்ள முடியாத போது இது எல்லாத்தையும் இருள் தீமைன்னு சொல்லலாம். இதெல்லாம் எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் வேறு வழி கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியதும் இருக்குது இல்லையா. இதுதான் நான் சொல்ல வர்றேன். நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ரொம்ப நிறைய இருக்குது. நிறைய நுட்பமாக கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையின் ரகசியம் என்பது அதில் உள்ள நுட்பங்களில் இருக்குது. பிரம்மாண்டத்தில் நம்ம எப்போயும் பிரம்மாண்ட பற்றி தான் அப்படியே ஆச்சரியமாக பார்ப்போம். இப்போ எவ்வளோ பெரிய பில்டிங்கு அப்படின்னு நினப்போம். ஏன்னா அது பெருசுங்கிறத அப்படியே பார்த்து வியப்பதுங்கிற ஒரு குழந்தையோட மனப்பான்மை. நம்ம உண்மையிலேயே வயதான மனிதராக, ஒரு பக்குவமான மனிதராக இருந்தோம் அப்படின்னா, நான் பெருசுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடையாதுன்னு நம்மளுக்கு தெரியும். மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசும்பாங்க. இப்போ அதை போல தான் அதை கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது. அதை போல் வந்து சின்னது பெருசுங்கெல்லாம் ஒரு சும்மா ஒரு ஒப்பீடு தான். நாம் கவனிக்க வேண்டிய அதோடைய குணம், அது எப்படி வெளிப்படுது இதெல்லாம். ஆனால் இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது போல் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு தியரியாக தெரியும். எல்லாம் இந்த பழமொழியெல்லாம் சொல்ல முடியும். ஆனால் எல்லா சமயம் நம்ம அதை கடைப்பிடிக்கிறோமா, சரியாக புரிஞ்சுக்கிட்டோமானா இருக்காது. இப்போ இதெல்லாம் நாம் திருப்பி திருப்பியும் கவனிக்கணும். நம்ம எவ்வளவு கவனிக்கிறோமோ, எவ்வளவு புரிஞ்சுக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த இருள் குறையும், பயம் குறையும். ஆனால் அது எளிதாகவும் இருக்காது. ஏன்னா நம்ம இதெல்லாம் பார்க்கறது தவிர்ப்பது, கேட்பதை தவிர்ப்பது, அறிந்து கொள்வதை தவிர்ப்பது, இப்படி தான் நம்மளுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு. ஏன்னா இதெல்லாம் கவனிக்கணும்னா பெரியவங்களோட துணை வேணும். ஒரு குழந்தை தானாக வந்து இருளை, தீமையை எதிர்கொள்ள முடியாது. குழந்தை வந்து பயப்படுதுன்னா அது பயப்படுதுன்னு சொல்வதற்கு ஒரு பெரியவங்க இருக்கணும். அப்போ பெரியவங்க வந்து என்ன பயப்படுது, ஏன் பயப்படுதுன்னு கவனித்து அதை விளக்கி புரிய வைக்கணும். உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய மகள் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா ஒரு பயந்து விளையாட்டு நிறுத்திடுவாங்க. நம்ம உடனே நம்மளுக்கு கவனிப்போம். நம்ம அதான் சொல்கிறேன்ல, நம்ம வந்து அப்படியே செல்ஃபோன் நோண்டிக்கிட்டு நம்ம அதை கவனிக்க மாட்டோம். அப்போ அந்த உடனே நம்மளை பார்ப்பாங்க, நம்ம அவங்கள கவனிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏன் நிறுத்திட்ட அப்படின்னு சொன்னால் அது இப்போ பதில் சொல்லுவாங்க, பயம். என்ன பயம்னு அவங்களால சொல்ல முடியாது. அப்போது நம்ம கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு அணைத்து கொள்ளும்போது அவங்களுக்கு அந்த அந்த நம்மளை அணைக்கும் போது அப்புறம் அந்த புரிதல் வரும். ஏதோ சத்தம் கேட்டுச்சு, ஏதாவது சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரியாது அந்த குழந்தை என்ன புரிஞ்சுக்கிட்டது, என்ன கவனிச்சுது அப்படின்ட்டு. ஆனால் இது போன்ற வாய்ப்பு எல்லோரும் கிடையாது. அப்போ எனக்கு அதெல்லாம் கிடைச்சதே கிடையாது. அப்போது என்ன பயமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே தான் போட்டு வச்சுக்கணும். இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போவான், வாத்தியார் அடிப்பார், பயம். பசங்க கிண்டல் செய்வாங்க, கேலி செய்வாங்க, பயம். ஆனால் என்ன பண்ணுறது, யார்ட்டையும் சொல்ல முடியாது. பல்ல கடிச்சு பொறுத்துக்கிட்டு தான் போக வேண்டியது இருந்தது. இப்போ இது போன்ற சூழல் நம்ம பலருக்கும் இருந்திருக்கக்கூடும். இப்போ இதெல்லாமே நம்ம சின்ன வயசில் நம்மளுக்கு நடந்த விஷயங்கள். ஆனால் நம்ம அதை சரியாக புரிஞ்சிக்கலை. அப்போ அதெல்லாம் நம்முடைய ஆழ் மனதில் இருந்து நம்மை அறியாமல் நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கும்.
அதனால தான் நம்மளுக்குள்ள இவ்வளோ பயம் இருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம், அத கவனிக்காம ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது, கோவிலுக்கு போய் ஏதாவது பூஜை செய்கிறது, இப்படி நம்ம அந்த பயத்தை வெளி உலகில் எதையாவது செஞ்சு அதன் மூலமாக போக்க பார்க்குறோம். பயம் என்பது வெளியில கிடையாது. பயம் என்பது நமக்குள்ளே இருக்கிறது. ஒரு நாயை கண்டா நம்மளுக்கு பயம் அப்படின்னா, அந்த நாயை கட்டுப்படுத்துறதுனால நம்ம பயத்தை சரி செய்ய முடியாது. நம்ம தான் கவனிக்கணும். இப்போ இந்த நாய் நம்மளுக்கு பழகிறது, பிஸ்கட்டை போட்டு பழகிக்கிறோம். இன்னொரு நாய் அதே பயம் இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு நாயை கண்டு பயப்பட்டோம்னா உடனே அது எதனாலன்னு கவனிக்கணும். நம்ம எதிர்கொள்ள வேண்டியது அந்த பயத்தை உருவாக்கும் பொருளையோ, அந்த மனிதரையோ, அந்த இடத்தையோ, நிகழ்வையோ அல்ல. ஏன்னா அதெல்லாம் நமக்கு வெளியில் இருப்பது. அதெல்லாம் நம்மளால் எந்த விதத்துலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. நம்மளால் கட்டுப்படுத்தக்கூடியது, நம்மளால் புரிந்து கொள்ளக்கூடியது நாம் மட்டும்தான். நாம் தான் ஒரு விதத்தில் பிரபஞ்சத்தோட மையம். நம்மளை சுற்றி எல்லாம் நிகழ்ந்து கொண்டே இருக்குது. நாம் நம்ம சுற்றி இருப்பவற்றை கவனிச்சுட்டு அவற்றை சரி செய்வதற்காக, அவற்றை கட்டுப்படுத்துவதற்காக முயன்றோம் அப்படின்னா நாம் நம்முடைய மையத்தை விட்டு விலகிடுவோம். இப்போ நாம் நம்முடைய மையத்தில் இருந்து அதை எல்லாமே கவனிக்கணும். அது எளிது கிடையாது, சிக்கலானது தான். ஆனால் வாழ்க்கையே அப்படி தான். இதெல்லாம் நம்ம புரியாட்டியும் வாழ்ந்துட்டு தான் இருக்க போகிறோம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. நம்ம எதையுமே கற்றுக்காட்டியும் 80 வயசு வரைக்கும் வாழ்ந்து தான் ஆகணும். கற்றுக்கிட்டாலும் 80 வயசு வரைக்கும் வாழ போகிறோம். கற்றுக்கிட்டா கொஞ்சம் வாழ்க்கை கொஞ்சம் சுலபமாக இருக்கும். கற்றுக்கலன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உண்மையிலே கற்றுக்காமல் கஷ்டப்படுற காட்டிலும் கற்றுக்கொள்வதற்கு கஷ்டப்படுவது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம கற்றுக்கொள்ளும் தோறும் நம்முடைய மனம் விசாலம் அடையும். ஒரு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை நம்ம எதிர்கொள்ளும் போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய திறன் கூடிக்கிட்டே போகும். நம்மளால் எதை கையாள முடியும், எதை கையாள முடியாது, நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம், இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வரும். அது நம்மளுக்கு உடனே அறுதியாக சொல்ல முடியாது. இதை பண்ணால் இப்படி நடக்கும், அப்படி நடக்கும்லாம் எதுவுமே தெளிவாக சொல்ல முடியாது. அது அப்படியே வாழ்க்கை ஒரு பயணம் அப்படி போயிட்டே இருக்கும். நாம் என்னென்னலாம் செய்கிறோமோ அதன் அடிப்படையில் நம்ம மாறிக்கிட்டே இருப்போம். நான் சொல்வது என்னன்னா, அடுத்து பயம் ஏதாவது உருவாகுது அப்படின்னா அதிலிருந்து ஓடி போகாமல் அதை கவனிக்க பாருங்கள். இப்போ நாய் துரத்துதுன்னா கூட நான் ஓடணும்னா அது இன்னும் நல்லா வேகமாக துரத்தும். ஏன்னா அதுக்கு தெரிஞ்சிருச்சு ஓடுறான் அப்படின்ட்டு. மாறாக இது சொல்லுவாங்க, நான் செஞ்செல்லாம் பார்த்தது கிடையாது. ஏன்னா எனக்கும் நாய்னா பயம். ஸோ ஆனால் நான் ஓடாமல் நின்று அதை கவனித்தோம் அப்படின்னா நாய் நம்மளை கண்டு பயப்படும் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கெல்லாம் அப்படிலாம் என்ன எதுவும் அனுபவம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நாயை விடுங்க, பட் ஜென்ரலாக நான் சொல்கிறேன், நமக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் அப்படிலாம் வருதுன்னு அதை கவனிக்கிறோம். நாம் என்ன பண்ணோன்னா உடனே ஒரு கற்பனையில் போயிடுவோம். ஐயோ என்ன ஆகுமோ, இப்படி நடந்தால் அதாயிருமோ, இப்படி நடந்தால் இதாயிருமோ, இல்லை திட்டம் போட தொடங்குவோம். இப்படி நடந்தால் அப்படி சமாளிக்கலாம், அப்படி நடந்தால் இப்படி சமாளிக்கலாம். இது எல்லாமே பயத்திலிருந்து வெளியில் போவது. ஒரு திட்டமும் இல்லை, எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்கள். இப்போ நாய் துரத்துது, முட்டுச்சந்தில் போய் மாட்டிக்கிட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம ஏதாவது செஞ்சு தானே ஆகணும். அது என்னவாக இருக்கும் அதை நம்மளால் சொல்ல முடியாது. அதான் சொல்ல வரல, இதெல்லாம் நம்ம சிந்திக்கும் போதே நம்மளை மனதில் சில புரிதல்கள் நிகழும், நம்மளை உடல்லையே சில மாற்றங்கள் நிகழும். நல்லா கவனித்து பாருங்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்முடைய மனம் உடல்லலாம் அந்த கோணத்தில் சிந்திக்க தொடங்கும் போது நம்முடைய எனர்ஜி வேறு விதமாக செயல்பட தொடங்குது. இப்படி தான் நம்மளை நம்ம யாராக இருக்கோமோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளியில் கொண்டு வர முடியும். வேறொரு மனிதராக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ள முடியும். உண்மையில் நம்ம வேறொருவாக மாற தேவை கிடையாது. நாமளாக தான் இருக்கணும். ஆனால் தொடக்கத்தில் ஏன்னா நம்ம மகிழ்ச்சியாக இல்லை, நிறைவாக இல்லைன்னு அப்படியேவா இருக்கிறது விரும்புவோம் இல்லையா? அப்போ நம்ம மாறி தானே ஆகணும். அப்போது அதுதான் சொல்கிறேன், இந்த பயத்தை நம்ம கவனிக்கணும். இந்த பயம் என்பது நமக்குள் இருப்பது, நமக்கு வெளியே இருப்பது கிடையாது. நம்ம வெளியே இருக்கிறதுங்கிறது நம்ம சுட்டி காட்டுது, அவ்வளோதான். இதை பார்த்தா நீ பயப்படுறேன்னு நம்மளுக்கு காமிக்குது. அதை நம்ம பார்க்கவே இல்லைன்னா நம்மளுக்குள்ளே அந்த பயம் இருக்கிறதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ அதற்கு நாம் நன்றி சொல்லிவிட்டு நம்மளை நாம் கவனிக்க கற்றுக்கொள்ளணும். ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.